வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் யாழினி ஆடியோஸ் சென்னை. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கண்டெய்னர் லாரிக்கு 2.1 ஹெவியாக கட்டிருந்தாங்க. அதுக்கான ஆம்பிளிஃபையர் தான் நம்ம இப்போ பார்க்குறது. ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக்கு தான். இதில் நம்ம ஜிடெக் கேபினெட் யூஸ் பண்ணியிருக்கோம். மெட்டல் கேபினெட் தான். யூஎஸ்பி போர்டு பார்த்திங்கன்னா பகாரியாவில் ஒயிட் டிஸ்பிளே நம்ம எப்போயும் யூஸ் பண்ணுறது தான். கண்ட்ரோலில் எல்கான் கண்ட்ரோல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா சப் வால்யூம், பேஸு, ட்ரிபிளு, இது லெஃப்ட் ரைட் வால்யூம். இது பார்த்திங்கன்னா சப்பு ஃப்ரீக்குவென்சி கண்ட்ரோலாக கொடுத்துருக்கேன். ஆன் ஆஃப் சுவிட்சு. வாங்க ஆம்பிளிஃபையரோட இன்டீரியரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நண்பர்கள், ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர். இதில் நம்ம சக்தியில் 24 to 32 கன்வெர்ட்டர் ஹெச்டி கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். கன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக இருக்கும். 6 மாஸ்பெட் போட்டு கெப்பாசிட்டரும் நல்லா ஹெவியாக போட்டிருப்பாங்க. சக்தியில் இந்த கன்வெர்ட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பவர் ஆன் போர்டு சப்வூஃபருக்கு நம்ம பீட்ஸ் ஆடியோவில் 4 டிரான்சிஸ்டர் பிடிஎல் மோனோ யூஸ் பண்ணியிருக்கோம். சப்வூஃபர் பார்த்திங்கன்னா சக்தியில் நம்ம சப்வூஃபர் யூஸ் பண்ணியிருக்கோம். பிடியும் சக்தியில் பேஸ் ட்ரிபிள் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்திங்கன்னா எஸ்டிகேல 4392 யூஸ் பண்ணியிருக்கோம். எஸ்டிகேல 4392 ஸ்டீரியோவுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள் ஆம்பிளிஃபையரோட இதோட ஆடியோ ரிசல்ட் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு வண்டிக்கு, லாரிக்கு, டாடா ஏஸ்க்கு தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள். ஹீட்ஸிங்கும் நல்லா பக்காவாக நம்ம போட்டிருக்கோம். ஹீட்டிங் இஷ்யூ இருக்கக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் பெரிய ஹீட்ஸிங் தான். இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 லீஃப் ஹீட்ஸிங் போட்டிருக்கு. அதனால் ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. ஒரு ஃபேன் 24 வோல்ட்டில் ஒரு ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு இந்த பவர் ஆன் போர்டு பேக் சைடே வச்சிட்டதுனால ஹீட்டிங் இஷ்யூ கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா அந்த 4 டிரான்சிஸ்டர் போடும்போது கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ வருது. 2 டிரான்சிஸ்டர்லேயே நம்ம ஃபேன் இல்லாமல் வைக்கிறதுனால நிறைய ஹீட்டிங் இஷ்யூ இருக்கும். 2 டிரான்சிஸ்டர்னால் ஓகே, 4 டிரான்சிஸ்டர் கண்டிப்பாக ஃபேன் வச்சு தான் ஆகணும். இல்லைன்னா கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே நண்பர்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி ஆம்பு தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.